So welcome back to Xylem CBSE 10th channel. இன்னைக்கு நம்ம காம்படென்சி பேஸ்ட் கொஸ்டின்ல மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் சாப்டர்ல இருந்து ஃபியூ கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சிபிஎஸ்இ 10th சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் தட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த செஷனுக்கு ஒரு லைக் போடுங்க. ஸோ ஃபைன் தென் என்ன இப்போ இன்னைக்கு நடத்தக்கூடிய இந்த செஷன்ஸ் இருக்குல்ல, ஒரு இதுல நான் சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸோட சொல்யூஷன் அண்ட் இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1. காம்பவுண்ட் எக்ஸ் அண்ட் அலுமினியம் ஆர் யூஸ்ட் டு ஜாயின் ரயில்வே ட்ராக். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா ஐடென்டிஃபை காம்பவுண்ட் எக்ஸ். இப்போ ரயில்வே ட்ராக்ஸ் எல்லாத்தையும் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் மெட்டல் பாரா இருக்கும். ஸோ இதை ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, நம்ம தெர்மைட் அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷனை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த தெர்மைட் அப்படிங்கிற ரியாக்ஷன்ல நம்ம என்னென்ன காம்பவுண்ட்ஸை மிக்ஸ் பண்ணுவோம்னு பாருங்க. Fe2O3 ஓகே, ஃபெரிக் ஆக்சைடையும் அலுமினியமையும் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி இந்த தெர்மைட் ரியாக்ஷனை கேரி அவுட் பண்ணி ரெண்டு ரயில்வே ட்ராக்ஸையும் நம்ம கனெக்ட் பண்றோம். ஸோ இந்த ப்ராசஸோட பேர் என்ன, தெர்மைட் ரியாக்ஷன். சரி, இப்போ ஒவ்வொரு கொஸ்டின் பாருங்க. ஐடென்டிஃபை காம்பவுண்ட் எக்ஸ், என்ன அலுமினியம் ஓரையும் ஓகே அலுமினியத்தையும் எந்த காம்பவுண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம், Fe2O3. Fe2O3 இதுக்கு பேர் என்ன, ferric oxide. Ferric oxide. Next, name the reaction. Yes, நான் சொன்னதுதான் thermite reaction. இந்த ரியாக்ஷனோட பேர் என்ன, it's thermite reaction. Next, write down its reaction. So இதுல ரியாக்ஷனை நம்ம எழுத கேட்டிருக்காங்க. எப்படி எழுதுறது, அலுமினியம் பிளஸ் என்ன வரும், Fe2O3 ரெண்டையும் சேர்க்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும், Fe கிடைக்கும். கூடவே உங்களுக்கு Al2O3 ஃபார்ம் ஆகும். ஸோ ரெண்டு அயன், இங்க ரெண்டு அலுமினியம். ஸோ ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரியாக்ஷன் நடக்கும். சரி, இது கூடவே உங்களுக்கு என்ன ஆகும், இட்ஸ் எக்ஸோதர்மிக் ரியாக்ஷன், ஹீட் ரிலீஸ் ஆகும். இஸ் தட் ஃபைன்? ஓகே, இவ்வளவு தான் இங்க விஷயம். நெக்ஸ்ட், சரி, செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா when a metal X is treated with cold water it gives a base Y with the molecular formula XOH. இதுல molecular mass கொடுத்திருக்காங்க 40. okay, molecular mass 40 and it's liberates a gas that which easily catch fire. என்னவா இருக்கும், ஹைட்ரஜன் கேஸா இருக்கும். ஐடென்டிஃபை X, Y, Z and also write its reaction. இங்க விஷயமே என்னன்னா molecular mass வச்சுதான் அந்த காம்பவுண்ட் என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது, நல்லா பாருங்க. எக்ஸோட மோலார் மாஸ் பிளஸ் ஆக்சிஜனோட மோலார் மாஸ் என்ன, இட்ஸ் 16 பிளஸ் ஹைட்ரஜன் என்ன வரும், ஓவராலா சேர்க்கும் போது எனக்கு 40 வருது. அப்ப எக்ஸோட மோலார் மாஸ் என்ன வரும், 40 minus 17. what you will get, you will get 23. so எக்ஸோட மோலார் மாஸ் 23. அப்போ இந்த எலிமெண்ட் என்னவா இருக்கும், எந்த எலிமெண்டோட மோலார் மாஸ் 23, தட்ஸ் சோடியம். அவ்வளவுதான், எக்ஸ்ங்கிறது சோடியம். முடிஞ்சா? சரி, அப்போ சோடியம் இருக்கு. சோடியம் நீங்க வாட்டர்ல போட்டா என்ன நடக்கும், சோடியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகும். கூட உங்களுக்கு என்ன, சோடியம் ஹைட்ராக்சைடு கூட உங்களுக்கு H2 கேஸ் லிபரேட் ஆகும். என்ன, ரைட்? தட்ஸ் இட். இங்க ரெண்டு பக்கமே ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுங்க. பேலன்ஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுதான் ஈக்குவேஷன். இதுல எக்ஸ் அப்படிங்கிறது சோடியம் அண்ட் XOY அப்படிங்கிறது என்ன, தட் சோடியம் ஹைட்ராக்சைடு. XOYங்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் Z அப்படிங்கிறது H2 ஓகே ஹைட்ரஜன் கேஸ் தான் நம்ம இங்க பாக்குறோம். சரியா, இவ்வளவுதான். ஸோ XY, ஒய்ங்கிறது இதுதான் XY. ஸோ எக்ஸ்ங்கிறது சோடியம் அண்ட் ஒய்ங்கிறது சோடியம் ஹைட்ராக்சைடு and Z அப்படிங்கிறது H2 கேஸ். ஓகே, அவ்வளவுதான், H2 கேஸ். இவ்வளவுதான் மொத்தமா. அடுத்த கேள்வி, a metal that exists as a liquid at room temperature is obtained by heating its sulfide in the presence of air. Identify the metal and its ore and give the reaction. Okay, give the reaction involved. So now இந்த கேள்வியில என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, ஒரு மெட்டல் லிக்விட் ஸ்டேட்ல எப்போ ரூம் டெம்பரேச்சர்ல லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ என்ன மெட்டல் ரூம் டெம்பரேச்சர்ல லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும், தட்ஸ் metal, it's none other than our mercury.
அப்ப அந்த மெர்க்குரியோட ஓர், ஓகே, அந்த மெர்க்குரி நம்ம எப்படி எடுக்கிறோமா, பை ஹீட்டிங் இட் சல்ஃபைடு, அதோட சல்ஃபைடு ஃபார்ம்ல இருந்து எடுக்கிறோம். அப்போ அது என்ன, இது அதோட ஓர். ஸோ மெர்க்குரியோட ஓர் என்னன்னா தட்ஸ் மெர்க்குரி சல்ஃபைடு. இதுக்கு பேர் வந்து சின்னபார். ஓகே, சின்னபார். சரி, இப்போ என்ன பண்றோம், ஐடென்டிஃபை தி மெட்டல். மெட்டல் என்ன, மெர்க்குரி, அண்ட் இட்ஸ் ஓர் என்ன, சின்னபார். கிவ் தி ரியாக்ஷன். ஸோ மெர்க்குரி சல்ஃபைட்ல இருந்து மெர்க்குரி எப்படி கிடைக்குது, இவ்வளவுதான் இங்க விஷயம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், மெர்க்குரி சல்ஃபைட் சின்ன பார இந்த பிரசன்ஸ் ஆஃப் O2 நம்ம என்ன பண்றோம், நல்லா ஹீட் பண்றோம். ஸோ அப்படி ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், மெர்க்குரி ஆக்சைடு ஃபார்ம் ஆகுமா, தென் கூடவே சல்ஃபர் டை ஆக்சைடு. இப்போ லெஃப்ட் ரியாக்டன் சைடு அண்ட் ப்ராடக்ட் சைடு நீங்க ரெண்டு பக்கமே பேலன்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும், இங்க 2, இங்க 3, இங்க 2, இங்க 2. ஸோ ஈக்குவேஷன் இந்த பக்கம் பேலன்ஸ். பட் ஸ்டில் இது முடியல. ஸோ இது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 எடுத்துட்டீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய மெர்க்குரி ஆக்சைடு ஃபர்தரா என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். ஓகே, ரெடியூஸ் ஆகி மெர்க்குரி பிளஸ் O2. இப்போ நான் என்ன பண்றேன், பேலன்ஸ் பண்றேன், 2 and 2. தட்ஸ் இட், எவ்வளவுமா, சரியா. ஸோ தட்ஸ் அ ரியாக்ஷன். ஸோ இதுதான் இந்த கேள்விக்கான பதில். ஓகேவா. நவ் question number 4. When calcium metal is added to water, the gas evolved does not catch fire, but the same gas evolved on adding potassium metal to water catch fire. இதுக்கான காரணம் என்ன, ஜஸ்ட் தியரிட்டிக்கலாக பார்ப்போம். சோடியம் கால்சியத்தை நீங்க தண்ணியில போடுறீங்க, உங்களுக்கு அங்கே ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகும். இங்க என்ன, ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகும். பட் அந்த ஹைட்ரஜன் கேஸ் வந்து எரியாது, பத்திக்காது. அதே தான் நம்ம பொட்டாசியத்திலையும், பொட்டாசியத்தை நீங்க தண்ணீரை போடும்போது அதே ஹைட்ரஜன் கேஸ் தான் ரிலீஸ் ஆகும். பட் அங்க உங்களுக்கு ஃபயர் ஆகும். இதுக்கான காரணம் என்னன்னா, கால்சியம் என்ன, கால்சியம் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுது இல்ல. ஸோ இதுவும் ஒரு எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் தான். பட் அதுல இருந்து வெளியில வரக்கூடிய எனர்ஜியால ஹைட்ரஜன் கேஸை என்ன பண்ண முடியாது, பர்ன் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் பொட்டாசியமும் ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். பட் அந்த ரியாக்ஷன்ல ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜி என்ன பண்ணும், ஹைட்ரஜன் கேஸை அதை கம்போஷனுக்கு கொண்டு போகும். ஸோ அதுல ஃபயரை கேட்ச் பண்ண வைக்கும். ஓகே, ஸோ இங்க இதுதான் விஷயம். கால்சியம் மெட்டல் அதை நீங்க வாட்டர்ல போடும்போது அதுவும் ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். பொட்டாசியம் இருக்கு, ஓகே, பொட்டாசியம் தண்ணியில் நீங்க போடும்போது அதுவும் ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். பட் இந்த ரெண்டுல எனர்ஜி எங்க அதிகமா இருக்கும்னா, பொட்டாசியத்துல இருந்து வெளியில வரக்கூடிய எனர்ஜி தான் அதிகமா இருக்கும். அந்த எனர்ஜியால ஹைட்ரஜன் கேஸை கம்போஷன் ரியாக்ஷனுக்கு கொண்டு போக முடியும். தட்ஸ் ஒன்லி ரியாக்ஷன். பிகாஸ் பொட்டாசியம் இங்க இருக்கக்கூடிய ரியாக்ஷன் என்னன்னா, இட்ஸ் வயலண்ட் ரியாக்ஷன். இதுக்கு ரீசன் இட்ஸ் வயலண்ட் ஒன். ஓகே, வயலண்ட் ரியாக்ஷன். அண்ட் அதுல இருந்து வெளியில வரக்கூடிய எனர்ஜியால ஹைட்ரஜன் கேஸை கம்போஷனுக்கு கொண்டு போக முடியும். இதுதான் இங்க விஷயம். வேணா இந்த ரியாக்ஷன் எக்ஸ்பிளைன் ஒய். அண்ட் அந்த ரியாக்ஷன் எழுதுற மாதிரி இருக்கும். என்ன வரும், பொட்டாசியம் இருக்கு, அதை நீங்க வாட்டர்ல போடுறீங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு KOH plus H2 கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இட்ஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ அந்த எனர்ஜி இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் கேஸை எரிய வைக்கும். ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ணா இங்க 2, இங்கேயும் 2, தென் இதுலயும் ஒரு 2. That's it. Next, name a metal for each case. Okay, first one என்ன, it displays hydrogen gas from nitric acid. Nitric acidல இருந்து ஹைட்ரஜன் கேஸை ரிலீஸ் பண்ணக்கூடிய மெட்டல்ஸ் ரெண்டே மெட்டல்ஸ் தான். ஒன்னு என்ன, ஒன்னு மேங்கனீஸ், இன்னொன்னு வந்து மெக்னீசியம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு மெட்டல்ஸும் நைட்ரிக் ஆசிட்ல இருந்து ஹைட்ரஜன் கேஸை ரிலீஸ் பண்ணும். நெக்ஸ்ட், it does not react with any physical state of water. So water என்ன physical stateல, mean liquid kind of liquid state, solid state and gaseous state, steam state, இந்த மூணு ஸ்டேட்லயுமே இந்த மெட்டல் கூட இது ரியாக்ஷனுக்கு போகாது. அப்படின்னு இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் என்னென்ன, ஏதாச்சும் ஒன்று போதும். நம்ம என்னென்ன எழுதலாம், கைண்ட் ஆஃப் கோல்டு, சில்வர். ஓகே, சில்வர், கோல்டு, சில்வர், அடுத்து கோல்டு, தென் பிளாட்டினம், தென் காப்பர் வரலாம், காப்பர், தென் லெட், Pb. ஸோ ரியாக்டிவிட்டி சீரீஸ்ல ரொம்ப பாட்டம்ல இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் சீக்கிரமா என்ன ஆகாது, வாட்டர் கூட ரியாக்ஷனுக்கு போகாது. Next, it does not react with cold as well as
ஹாட் வாட்டர் பட் ரியாக்ட் வித் ஸ்டீம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வாட்டர் கூட வாட்டர் ஸ்டீம் ஃபார்ம்ல இருக்கு, வேப்பர் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா இது ரியாக்ஷனுக்கு போகுது. ஆனால் லிக்விட் ஃபார்ம்லயோ சாலிட் ஃபார்ம்லயோ இருந்துச்சுன்னா போகல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மெட்டல்ல ஒன்று எழுதுவோம், என்ன அலுமினியம். ஓகே, that's it. Aluminum is the right answer. Next, a factory uses aluminum to make overheated electrical cable through copper. Okay, through copper is better conductor. Okay, though copper is a better conductor, why do you think aluminum is preferred over copper? So இப்போ யூஸ்வலா ஃபேக்டரிஸ்ல ஓல்ட் டேஸ்ல காப்பர் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் வர வர என்ன ஆகுதுன்னா காப்பரோட யூசேஜை குறைச்சிக்கிட்டு எல்லாருமே அலுமினியத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. இதுக்கான காரணம் என்ன? ஓகே, பட் ஈவன் நீங்க பார்த்துட்டீங்கன்னா கண்டக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியத்தை விட காப்பர் தான் பெஸ்ட் கண்டக்டர். இட்ஸ் குட் கண்டக்டர். இப்போ ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா இட்ஸ் லோ டென்சிட்டி. ஓகே, low density and okay, low density and lightweight. So you know, first point, low density and lightweight. When compared to copper, aluminiumத்தோட density கம்மி, at the same time அதோட வெயிட்டும் கம்மி. ஸோ ஜஸ்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றது ஈஸியா இருக்கும். when compared to copper, அலுமினியத்தோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ ஈஸி டு டிரான்ஸ்போர்ட், அதுதான் இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். So low density, lightweight, that's it. So first point is easy to transport. Now next, transport. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நீங்க கண்டக்டிவிட்டி சொல்லலாம். கண்டக்டிவிட்டின்னு எடுத்தீங்கன்னா காப்பருக்கு அடுத்து ஓகே ஃபர்ஸ்ட் காப்பர். So from the conductivity எடுக்கும்போது காப்பர் தான் ஃபர்ஸ்ட் மோர் பெட்டர். ஓகே, பெட்டர் கண்டக்டர். பட் ஆஃப்டர் காப்பர், ஓகே, ஆஃப்டர் காப்பர் அலுமினியம் is better one. Okay, better one. Okay, after copper aluminum is better one. Next, cost. Okay, cost. ஏன்னா எக்கானமிக்கா நம்ம பார்க்கணும். ஒரு விஷயம் நமக்கு கிடைக்குது பட் அது எக்கானமிக்கா நமக்கு ப்ராஃபிட்டா கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி. ஓகே, ஸோ நம்ம காப்பரை விட அலுமினியம் வந்து மோர் அவைலபிள். அலுமினியம் மோர் அவைலபிள் தென் காப்பர். அலுமினியம் மோர் அவைலபிள் தென் காப்பர். more available than copper. Okay, அப்போ கமர்ஷியலா நம்மளால என்ன பண்ண முடியும்? லார்ஜ் ஸ்கேலுக்கு, ஓகே, லார்ஜ் ஸ்கேலுக்கு நம்மளால அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். தட்ஸ் இட். ஸோ இண்டஸ்ட்ரியலா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வேணும் நமக்கு. அப்போ காப்பரை கம்பேர் பண்ணும்போது அலுமினியம் குவான்டிட்டியில அதிகமா அவைலபிளா இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும்? ஈஸியா நமக்கு கிடைக்கும். ஸோ இட்ஸ் மோர் சீப். ஓகே, மோர் அவைலபிள், தேர்ஃபோர் அலுமினியம். ஓகே, அலுமினியம் இஸ் சீப்பர். இட்ஸ் அ பாயிண்ட். அடுத்து நாலாவது, இப்போ இந்த அலுமினியம் இருக்குல்ல, அலுமினியத்தை நம்மளால அலாயா மாற்ற முடியும். ஓகே, ஸோ இதை அலுமினியம் ஸ்டீல் கூட, அலுமினியம் அண்ட் ஸ்டீல் அலாய். ஓகே, ஸோ அலுமினியம் அண்ட் ஸ்டீல் அலாய் நீங்க சேர்த்து நம்மளால என்ன ஃபார்ம் பண்ண முடியும்? ஸ்டீல் ரீஇன்ஃபோர்ஸ்ட் அலுமினியம் கேபிள்ஸ். ஓகே, இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நம்மளால ஸ்டீல் reinforced, okay, steel reinforced aluminum cable. அலுமினியம் கேபிள் நம்மளால மேக் பண்ண முடியும். ஏசி, ஓகே, எஸ்ஆர். ஓகே, இந்த கேபிளோட பேர் ஏசிஎஸ்ஆர். ஸோ இது பாத்தீங்கன்னா இது நமக்கு லார்ஜ். ஓகே, இதோட ஸ்ட்ரென்த்தும் அதிகம். இந்த கேபிள் இருக்குல்ல, இந்த கேபிளோட ஸ்ட்ரென்த், இதோட ஸ்ட்ரென்த் அதிகம் அண்ட் கண்டக்டிவிட்டியும் அதிகம். ஹை. ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ். ஓகே, இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். ஏன் நம்ம இண்டஸ்ட்ரீஸ்ல பார்க்கும்போது when compared to காப்பர் அதிகமாக இப்போ அலுமினியத்தோட நம்ம அலுமினியத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சரியா? ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
அண்ட் இந்த மெட்டீரியலில் இருக்கக்கூடிய இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம செஷனுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஓகே, see you on next class. Take care of yourself. Bye.